Hi friends, welcome to JK Silks. இந்த கலெக்ஷன் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பனாரசி டிஷ்யூ சில்க் ஓகேங்களா. டிஷ்யூ சில்க் ஜிக்ஸாக் வீவிங் saree தான் இந்த saree. இந்த saree ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்போ வந்துட்டு எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. அதனால திருப்பி நாங்கள் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் ரீஸ்டாக் பண்ணும்போது கூடவே உங்களுக்கு வந்து ஒரு ஷாக்கிங்னு சொல்லலாம். பட் ஆனால் இப்போ எல்லாருமே வந்து ஆடி ஆஃபர்னு சொல்லிட்டு விலை எல்லாமே வந்து கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. பட் நான் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நானும் வந்து அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்கணுன்னு தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த saree பொறுத்த வரைக்கும் என்னால் எந்த ஒரு ஹெல்ப்லெஸ் அப்படிங்கிற சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த விலையை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் யாரும் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன்னா அதுக்கான சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் எனக்கு வந்து வீவர் வந்து எனக்கு saree கொடுத்தது வந்து மார்ஜின் வித்தவுட் மார்ஜினில் அவங்க வந்து எனக்கு குவாலிட்டி ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்தாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் ஆல்ரெடி இன்னொரு குவாலிட்டி போயிட்டுருக்கு. நான் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த குவாலிட்டி பற்றி தான் எனக்கு தெரியும். பட் ஆனால் அவர் வந்து சொன்னார், இதில் வந்து டிஷ்யூ, நான் ஏற்கனவே லாஸ்ட் டைம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, டிஷ்யூ இருக்குது, கோரா இருக்குது, அர்கான்ஸா இருக்குது, இந்த 3 மெட்டீரியல் இது வந்து மிக்ஸ் பண்ணி வியூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது வந்து அவர் அப்போ சொன்னப்போ எனக்கு வந்து அது வந்து அந்தளவுக்கு அக்செப்டபுளாக இல்லை, எனக்கு புரிஞ்சவும் முடியல. ஸோ அதனால் வந்து அவர் வந்து இதுக்காக ஓகேங்களா, எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை அனுப்பி அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து சூப்பர் ஹிட் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ திருப்பி நான் ஆர்டர் கொடுக்க போகும்போது அவர் வந்து என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து மார்ஜின் இல்லாமல் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து எங்களோட குவாலிட்டியை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இது சொன்னேன், இந்த ரேட்டு கொடுத்தேன். பட் இப்போ வந்து என்னால் அந்த ரேட்டு மார்ஜின் இல்லாமல் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் அவர் வந்து மார்ஜின் வந்து 50 rupees அவர் வச்சார். ஸோ நான் 50 rupees அப்படியே சொன்னேன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து என்னோடய மார்ஜினை கம்மி பண்ணி 25 rupees மட்டும்தான் இது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். 825 ஃப்ரீ ஷிப்பிங் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து லீஸ்ட் மார்ஜினில் நானும் கொடுக்குறேன், ஈவன் அவரும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த குவாலிட்டி ஓகேங்களா, ஆன்லைனில் விற்கிறது வந்து காட்டன், பனாரசி சில்க் காட்டன், மோனிகா காட்டன் சொல்லுவாங்க. அதில் இந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன் வரும். ஆனால் நம்மளது வந்து பேஸ் மெட்டீரியல்லையும் உங்களுக்கு வந்து இங்கே பின்னாடி பேஸ் மெட்டீரியல் தெரியுது இல்லையா, இதுலேயுமே டிஷ்யூ இருக்கும். அதே மாதிரி இந்த ஜிக்ஸாக்கும் வந்து உங்களுக்கு வந்து இது இருக்கும், டிஷ்யூ இருக்குது. பாருங்கள் எண்ட் ஆஃப் த saree எந்த அளவுக்கு டிஷ்யூ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதுங்களா. ஸோ ஜிக்ஸாக் எல்லாமே எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு தெரியுதுங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு பல்லு பார்ட் அண்ட் தென் ப்ளவுஸ் ஓகேங்களா. எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. குவாலிட்டி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எவ்வளோ சூப்பர் குவாலிட்டியாக இருந்துச்சுன்னு வாங்கின அத்தனை பேருக்குமே தெரியும். ஸோ அதனால் வந்து குவாலிட்டி பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. இந்த சூப்பரான இந்த saree, அதனோட டிசைன்ஸ் எவ்ரிதிங் வந்து அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும். 25 rupees பார்க்காதீங்க. லாஸ்ட் டைம் வாங்கினாங்க ரியலி லக்கின்ட்டே நம்ம சொல்லலாம். இந்த டைம் வந்து 25 rupees எக்ஸ்ட்ரா. நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் கலர்ஸ் மட்டும் டக்குன்னு நாங்கள் காமிச்சிடும் ஓகேங்களா. 825 ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் சவுத் இந்தியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வித் ராமா க்ரீன் ஓகேங்களா. இது ப்ளூயிஷாக உங்களுக்கு தெரியும், பட் இது ராமா க்ரீன். ஃபஸ்ட்டு காமிச்சது கோல்டு வித் ராணி பிங்க் ஓகேங்களா. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஓகேங்களா. ஆரஞ்சு கலருக்கு உங்களுக்கு ராமா க்ரீன். லாஸ்ட் டைம் நிறைய பேர் ராமா க்ரீன் வேணும்னு சொல்லி கேட்டிங்க, அதனால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வித் பிங்க், ஒவ்வொன்றிலையுமே ராமா க்ரீன் பார்டர் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பிங்க் பார்டர் ஒன்று, ரெண்டுமே கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா. யாருக்கு எந்த கலர் காம்பினேஷன் வேணுமோ அது புக் பண்ணிக்கோங்க. இது ஆரஞ்சு வித் பிங்க் பார்டர். அடுத்தது லைட் பிங்க் ஓகேங்களா, லைட் பிங்க் வித் டார்க் ராணி பிங்க் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ வித் ராமா க்ரீன். ஃபோல்டு மட்டும் இது வேறு மாதிரி உங்களுக்கு இருக்குது, மற்றபடிக்கு மெட்டீரியல்லாம் அதே தான். ஸோ எல்லோ வித் ராமா க்ரீன். நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ வித் ராணி பிங்க். இது அப்படியே நல்ல ஒரு எல்லோங்க, மைல்டு எல்லோ, சூப்பராக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பீச் கலர் ஓகேங்களா, பீச் வித் ராமா க்ரீன். நெக்ஸ்ட் வந்து பீச் வித் ராணி பிங்க். பீச் வித் ராணி பிங்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கலரு, லைட் கிரே, அதுவும் ஒயிட்டுக்கும் சேராமல் கிரேவோட ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஒரு கலர் தான் இது. ஸோ ஒரு ஹாஃப் ஒயிட் மாதிரி லைட் கிரே ஷேடுக்கு உங்களுக்கு ராணி பிங்க்கு சூப்பராக இருக்கும். இந்த கலர் கட்டினீங்கன்னா நிஜமாகவே சொல்கிறேன், பர்சனல் சாய்ஸ்ன்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிஸ்தா க்ரீன் வித் ராணி பிங்க். எக்ஸாக்ட்லி இது வந்து பிஸ்தா க்ரீன்.
நெக்ஸ்ட் வந்து லைட் ஸ்கை ப்ளூ கலர், சீ ப்ளூன்னு சொல்லுவோம் இல்லையா, சீ ப்ளூக்கு ராணி பிங்க். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அக்வா கிரீன். ஓகேங்களா, அக்வா கிரீனுக்கு ராணி பிங்க். நெக்ஸ்ட் அக்வா கிரீனுக்கு ராமா கிரீன். இது எல்லாமே இந்த டைமும் பார்த்தீங்கன்னா கம்மி பீசஸ் தாங்க வந்திருக்கு. ஏன்னா வந்து மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது, கம்மியாக தான் ஆகுது, டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ ஈச் 1 to 3 பீசஸ் 2 பீசஸ் அதுதான் இருக்குது. அந்த கோல்டு வித் பிங்க் மட்டும் ஒரு 10-15 பீசஸ் இருக்குது. ஓகேங்களா, 10 பீசஸ்க்குள்ளார தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து இங்க் ப்ளூ வித் ராணி பிங்க். நெக்ஸ்ட் வந்து அதே இங்க் ப்ளூ வித் ரமா கிரீன். ரமா கிரீன் கண்டிப்பாக கலர் வந்து நான் சொல்கிறத நோட்டீஸ் பண்ணுங்கள். ரமா கிரீன் பார்டர். நெக்ஸ்ட் வந்து டார்க் கிரே வித் ராணி பிங்க். ஜஸ்ட் 825 ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.